ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே லைட் ஷூட்டிங் ஸ்டாரோட லாஸ்ட் பாட்டு பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட நம்ம ஹீரோயின் மொமோராவை பார்க்குறதுக்காக காலங்காத்தாலே வந்து நிற்கிறா. இவனை என்னாச்சு, எதுக்கு இப்படி காலங்காத்தால வந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி. இல்லை நீ நேற்று என்கிட்ட சொன்னில, அதை பற்றி நைட்டு ஃபுல்லாக நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அதான் அதை பற்றி உன்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, ஐயோ அவள் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவனுமே அப்படி பார்த்தா அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் அவரை லவ் பண்ணுறேன், அவரை பார்க்கும்போதெல்லாம் என்னோடய ஹார்ட் வந்து வேகமாக துடிக்கும். ஆனால் இப்போமெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் என் ஹார்ட் வந்து என்னையே அறியாமல் ரொம்ப பெயினாக இருக்குது. ஆனால் நீ ரொம்பவே டிஃப்ரெண்டான ஆள். ஏன்னா நான் உன்னோட கொஞ்ச நாள் தான் பழகிருக்கேன், உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இருந்தாலுமே நீ வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா, உன் ஃபீலிங்ஸ் நான் மதிப்பு கொடுக்குறேன். ஆனால் என்னை மன்னிச்சிரு, எனக்கு அந்தளவுக்கு உண்மையாக இருப்பானான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவு நான் உன்னோட நட்பையும் அன்பையும் நான் ஏற்றுக்கிறேன், நான் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுறேன். ஆனால் இதில் உனக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நீ என்னை விட்டு போயிடலாம், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனசு மாறும், நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா இவனுக்கு ஓரளவு புரியுது. ஆகா நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கா, அதான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஆமாம் எனக்கு ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது, ஆனால் நான் உன்னை வந்து ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னோன்னா மம்மராவுக்கும் ஓரளவு புரிஞ்சிருச்சு. இவளுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அவள் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு இப்போதைக்கு தயங்குது போலன்னு சொல்லிட்டு அவனை யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நானும் வரேன், ரொம்ப லேட்டாச்சு, காலங்காத்தாலே நான் எழுப்பிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறாள். அங்கேருந்து கிளம்பி ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. உடனே அவள் அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாள், இந்த கண்ணீர் ஒன்றும் எனக்கு வேதனையிலேருந்து வரல, ஏதோ ஒரு சந்தோஷத்தில் வரும்ல அந்த கண்ணீர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறாள். அதோட எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஸ்கூலில் வந்து ஏதோ ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது போல் இருக்குது. அப்போ எல்லாரும் ஒவ்வொரு இதுலையும் கலந்துக்கலாம்னு சொல்லும்போது அப்போ அவங்கள ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, மொமோரா நீ பேசாமல் பேட்டன் ரீலியில் கலந்துக்கல, நீ தான் நல்லா ஓடுவீல அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம மொமோராவும் ஓகே சொல்கிறான். ஸ்போர்ட்ஸ் டே வர்றதுக்காக சில திங்ஸு கிராஃப்ட்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம டீச்சரும் சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சீக்கிரம் கிராஃப்ட்லாம் செஞ்சு முடிங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் நம்ம சாரை பார்க்கும்போது நம்ம சாருமே நம்ம ஹீரோயினை பார்க்குறான். இருந்தாலுமே ரெண்டு பேருமே ஒத்த கவனிக்காத மாதிரி அப்படியே அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாரும் சீக்கிரம் முடிங்க, நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே வருதுல, எல்லாத்தையும் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிராஃப்ட்டு அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பண்ணி முடிச்சுட்டு போயிடறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் ஏதோ ரிப்பனில் வந்து நம்ம மொமராக்காக ஏதோ ஒன்று ஒரு எம்ப்ராய்டரி போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் சார் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, நீ ஒன்றும் வீட்டுக்கு போகலை என்ன, இது என்ன நீ மொமராக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சார் நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஆமாம்மா எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுல, சார் நான் இப்போ உடனே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அவசரமாக அங்குள்ள திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பாக்ஸில் உடனே அங்கேருந்து வேகமாக கிளம்ப போகிறா. அப்போ தான் நம்ம சாரும் சான் சாரி நான் அன்றைக்கி சொன்னதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு மேலே மஹீரனுக்கு அங்கே இருக்க முடியலை. உடனே வேகமாக அங்கேருந்து கிளம்புறாள். அப்போ கால் தடி மாதிரி டக்குன்னு கீழே விழ போகிற நேரத்தில் சாரும் நம்ம ஹீரோயினை அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. உடனே பார்த்தா ரெண்டு பேரும் அப்படி பக்கத்தில் இருக்கும்போது என்ன நினச்சாரோ தெரியல, சாரும் உடனே நம்ம ஹீரோயினை அப்படியே ஒரு ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தவா டக்குன்னு கையை எடுத்துகிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடா. அவள் போனோன்னா நம்ம சான்சாய் சாரும் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருக்காரு. பாவம் இவர் மனசுலேயும் நம்ம ஹீரோயின் மேலே லவ் இருக்க தான் செய்யுது, ஆனால் அதை சொல்லாமல் தான் மறைச்சிட்டாரு. அதோட ஸ்போர்ட்ஸ் டேயும் வருது. இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மொமோராக்கா கொடுக்கறதுக்காக அந்த ரிப்பனை வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவனு வரான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நான் உனக்காக உன்னை கொண்டு வந்திருக்கேன், இந்த அந்த ரிப்பனை கட்டிக்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனும் கேட்குறான், ஆமாம் இது என்னது எம்ப்ராய்டரி, இது ஹார்ஸுப்பா, நீ இந்த மாதிரி வேகமாக ஓடணும்னு சொன்னோன்னே அதுக்கு அவனை பார்த்துட்டு இது ஹார்ஸ் மாதிரியா இருக்குது, டாக் மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே தோல் அப்படியே நெத்தி வைக்கிறான். வச்சுட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீ எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. கண்டிப்பாக நீ நல்லா ஓடு, நீ தான் வின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லணும்னா கண்டிப்பாக நான் போகிறேன், நீ எப்போதும் என் கூட இருப்பிலே, என்னை விட்டுட்டு போயிட மாட்டில்ல அப்படிங்கிற மாதிரி மொம்மராவும் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் நிச்சயமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பந்தயமும் அதோட ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும்போது அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக நான் சாரும் வந்து நிற்கிறாரு. நம்ம சாரை பார்த்தோன்னா மொமோரா வர வந்துட்டு என்னது நீங்கள் வந்து இதில் கலந்துக்க போகிறீங்கன்ட்டு. அதுக்காக சாரும் சொல்கிறாங்க, ஆமாம் இதில் வர கலந்துக்கிற ஒரு பையனுக்கு அடிபட்டுருச்சு, அவனால் வர முடியல, அதனால் நான் வந்து உன்னோட ஆப்போசிட் டீமில் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஓ நீங்கள் என்னோட போட்டி போகிறீங்களா, ஆனால் நான் நிச்சயமாக நான் வந்து என்சோவை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற தூரமான ஹீரோயினுமே கவனிச்சிக்கிட்டு இருக்கா. அவளுக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, எதுக்கு சார் வந்து இந்த பந்தயத்தில் கலந்துக்கிறாரு என்னன்னு தெரியலேன்ட்டு. அதோட பந்தயமும் ஸ்டார்ட் ஆகுது. ரேஸில் வரவங்களும் அப்படி ஸ்டிக்கை மாற்றி கொடுத்துக்கிட்டே ஓடி வராங்க. லாஸ்ட்டாக நம்ம மொமோராக்கும் சாருக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினுமே அப்படியே அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கா. யாருக்காக நம்ம ஷேர் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா.
அதோட இவங்க 2 பேரும் கையிலேயும் இந்த ஸ்டிக்கு கடிச்சோன்னா அதை வாங்கிக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. நம்ம சாரும் பயங்கரமாக ஓட, நம்ம மாமராவும் ஸ்பீடாக ஓடி வரான். ஆனால் 2 பேருமே போட்டி போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப க்ளோஸாகவே வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் யார் பேர் சொல்கிறதுன்னு தெரியாமல், யாருக்கு ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே 2 பேரும் ஏதோ நம்ம ஹீரோயினுக்காக ஓடுற மாதிரியே போட்டி போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வாயிலேருந்து மெதுவாக மொமோரா கம் கம் அப்படிங்கிற மாதிரி வாய் முடி முணுமுணுக்குது. கடைசியில் பார்த்தா நம்ம சாரை விட மொமோரா தான் ஃபஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம சாரும் எவ்வளவோ நம்ம ஈடு கொடுத்தாலும் ஆனால் மொமோரவோ நல்லா சிக்கத்தோட வந்து அவன் தான் ஃபஸ்ட்டாக வந்துடுறான். நம்ம சார் செகண்டாக வராரு. பாவம் நம்ம சார் தோத்துறாரு. அதோட மொமோரவோ ஃபஸ்ட்டாக வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். என்னமோ தனக்கே ஹீரோயின் கிடச்சிட்ட மாதிரி அவன் அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினை இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி கவலையாக இருக்கா. அவள் ஃபேஸில் எந்த ஒரு சந்தோஷமும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஏன்னா அவன் நம்ம சாரையே கவனிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் மொமோராவும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தவன் திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்குறான். நம்ம ஹீரோயினை நம்ம சாரை பார்த்துக்கிட்டு இருக்காளா. பார்த்தா ஃபேஸில் எந்த ஒரு சந்தோஷமே இல்லையா. இதை பார்த்தோன்னா அவனுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. சாருமே வந்து மூச்சு வாங்க அப்படி நின்றுக்கிட்டு இருந்தவர் அப்படியே ஒரு புன்சிரிப்பாக அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த சிரிப்பு சிரிக்கிறான்னு தெரியல. நம்ம ஹீரோயினும் பாவத்தோட நம்ம சாரையே பார்த்துக்கிட்டு இருக்க. இதை கவனிச்ச மொமோராக்கும் அப்படி ஃபேஸே மாறிடுது. சார் தோத்ததை நினச்சி இவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா போல இருக்குது. நம்ம வின் பண்ணது இவளுக்கு பிடிக்கலையாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அவளும் அப்போ மொமோரா அப்படியே எதாத்தான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவளும் அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே மனசோட தான் சிரிக்கிறா. அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறா, என்னமோ தெரியல என் மனசு இப்போ சந்தோஷமாக இருக்குது. இவன் வின் பண்ணது எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லைன்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே உங்களோட ஸ்கூல்ட லாஸ்ட் டே வந்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது. நம்ம மாமாராம் வேகமாக எழுந்திரிச்சு கிளாஸ் முடிஞ்சுன்னு போயிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏன் எங்கே போகிறா நீ எக்ஸாமுக்கு படிக்கலான்ட்டு. அதெல்லாம் நான் படிச்சுட்டு நான் தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனு போகும்போது நம்ம ஹீரோயின் நாளைக்கு எக்ஸாமில் மீட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி, அதாவது காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது போல இருக்குது. நம்ம ஹீரோயினா அங்கே எக்ஸாமுக்காக எழுதிக்கிட்டு இருக்கா. நம்ம மாமாரா எல்லாருமே எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம சாரை நம்ம சாரா அங்கிளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. வந்துட்டு நான் உன்ட்ட ஒன்று சொல்லலான்னு இருக்கேன், என்னால் இதுக்கு மேலே மறைக்க முடியாது, நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே அந்த அங்கிள்கிட்ட சொன்னோன்னா அந்த அங்கிள் எதுவுமே சொல்லாமல் அப்படி திரும்பி பார்க்குறாரு. நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரும் சொல்கிறாரு போல இருக்குது. இங்கே எக்ஸாமும் முடிச்சுட்டு அதோட வெளியே வந்து இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஆமாம் என்னாச்சு, எதுக்கு நீ ஒரு மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறான், இப்போமெல்லாம் என்கிட்ட சரியாக பேசுகிறதுல எதாக இருந்தாலும் எனக்கு நேருக்கு நேராக பதில் சொல்லும், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அதுக்கு மொமோரோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை இல்லை இப்போ நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா, என்ன எதாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஏன் இவன் திடீர்னு இந்த மாதிரி நம்மளை அவாய்ட் பண்ணுறான், இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வராங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பார்ட்டி கொண்டாடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோனும் சரிங்கிறா. ஆனால் பார்ட்டியை வந்து உங்கள் அங்கிளோட ரெஸ்டாரண்ட்டில் வச்சுக்கோமா, உங்கள் அங்கிள்கிட்ட கேளுவேன் ரெஸ்டாரண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஓ சரி நான் அங்கிள்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அவன் அங்கிளுக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்ட்டி கொடுக்க சொல்கிறாங்க, உங்கள் ரெஸ்டாரண்ட்டை ஒரு நாளைக்கு எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ தான் அவன் அங்கிள் சொல்கிறாங்க, நான் அவசரமாக ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கேன், அதாவது சென்சாய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறா. மேலண்டுக்கிட்டு இருந்த பார்த்த மொமோராவும் அதோட கீழே இறங்கி வரான். வந்துட்டு என்னாச்சு, எதுக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லையே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை இல்லை எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நான் தான் உன்னை கவனிச்சிக்கிட்டு இருக்கேன்னு, நீ உன்னோட ஃபேஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், சொல்லு உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, நான் எங்கள் அங்கிள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் அவர் சொன்னார் சன்சாய் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவனும் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருக்கான். இவனும் அமைதியாக இருக்கா. அப்போ அவன் அப்படியே பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, உனக்கு சன்சாய் சாருண்டா ரொம்ப பிடிக்கும், உன் மனசில் இன்னும் அவர் தான் இருக்காருன்னு எனக்கு நல்லா புரியுதுன்ட்டு. நம்ம ஹீரோயின் இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்போலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அதுக்கு அவனும் இல்லை இல்லை எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன தான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடித்தாலும் உண்மை அது இல்லை, நீ இன்னும் அவரைத்தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா, எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, அதனால் நீ வந்து அவரையே பார்க்க போகலாம், அவனோட மனசில் உள்ளதை நீ அவர்கிட்ட வெளிப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. இதுக்கு மேலே உன் மனசில் அதை வந்து மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் மொமோரா பார்த்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி ஓடி வரா. நம்ம சாரை பார்க்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வர. ஆனால் வரும்போதெல்லாம் என்னன்னு தெரியல நம்ம மொமோராவை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டே வரா. அதோட ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னே ரிசப்ஷன்லேயும் கேட்குறா, சன்சைன்ட்டு யாராவது இங்கே அட்மிட் ஆகியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பதற்றத்தோடு கேட்கும்போது அப்போ தான் சேஞ்சா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா இங்கே சார் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இந்த யோயாக்காவும் வரா. மொமோரா நீ என்ன பண்ணா, எதுக்கா நீ வந்து சாரை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அதுக்கு இவனும் சொல்கிறான், வேறு என்ன பண்ணுறது, அவளுக்கு வந்து அவரை தான் பிடிச்சிருக்கு, அவள் வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், நான் தேவையில்லாமல் அவளை கஷ்டப்படுத்தி என் பக்கம் நான் வச்சுக்க விரும்பலை, அவள் சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை யோயாக்காவும் கேட்டுக்கிட்டு இருக்கா.
இங்கே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம சார் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் சாரும் கேட்குறாங்க, என்னது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால் ரொம்ப பயந்துட்டியா, அதனால தான் ஓடி வந்தியா, ஏன் எனக்கு ஏதாவது ஒன்று ஆணுண்டா உன்னால் தாங்கிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, அதுக்கு அவளும் ஆமாம் எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்றுண்டா தாங்க முடியாதான், ஏன்னா நான் உங்களுக்கு மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ, ஆனால் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இருக்கும்போது இவனும் சொல்கிறான், ஆமாம் எனக்கும் உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை நான் தான் சொல்லாமல் மறைச்சிட்டேன், ஆனால் இனிமேல் அதை மறைச்சிக்க விரும்பலை, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்கா. என்னது லவ் பண்ணுறீங்களான்ட்டு, ஆமாம் நான் இதுக்கு மேலே மறைக்க விரும்பலை, நான் உன்னை வந்து நான் வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை, இது ரொம்ப சில்லித்தனமாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி சாருன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என் மனசில் உள்ளதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், எனக்கு நீங்கள்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் கூட பேசும்போதுலாம் எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், நீங்கள் எப்போ வந்து உங்கள் மேலே உள்ள லவ்வை வந்து ஸ்டாப் பண்ண சொன்னீங்களோ அன்னிலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, நானும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் அது என் மனசில் ஒரு தீராத வழியாக தான் இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னோன்னே நான் உங்களை பார்க்குறதுக்காக வேகமாக வந்தேன், ஆனால் என்னன்னு தெரியல, ஆனால் உங்களை பார்த்த பிறகு எனக்கு சந்தோஷம் இருக்குது, ஆனால் அந்த லவ் என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசனை பண்ணவ, இப்போ என் மனசில் நீங்கள் இல்லை, நான் வேற ஒருத்தரை பற்றி தான் வந்து நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்க்க வர நேரமெல்லாம் நான் அவரை பற்றி தான் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் அவருக்காக தான் என் மனசு துடிச்சிக்கிட்டே இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உன்னை சாருன்னு சொல்கிறாரு, எனக்கு கண்டிப்பாக புரியுது உன்னோட ஃபீலிங்ஸ், உனக்கு எது சரின்னு படுதோ அதுவே செய், என்ன பண்ணுறது, என்னோட லவ் வந்து தோல்வியில் முடியுன்னு இருக்கும்போது நீ என்ன பண்ணுவா, நான் கிளம்புறா இதை நினச்சிக்கிட்டு அப்படியே லைஃப்பை ஓட்டிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவருமே சிரிச்சுக்கிட்டு அது சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரி நடிக்கிறாரா. நம்ம ஹீரோயின் சாரி என் மனசில் உள்ளதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ட்டு, நிச்சயமா நீ நல்லபடியாக இரு, உன் மனசில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் உன் லவ்வை சொல்லுன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் அதோட எந்திரிச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை புரிஞ்சதுக்கு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கேருந்து கிளம்பி வரா. பாவம் சாரு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பாவம் மொம்மக்காரவன் அப்படியே நம்ம ஹீரோயினை நினச்சிக்கிட்டு அப்படி வேதனை நின்றுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. சே எனக்கு என்ன அவள் ஞாபகமாகவே இருக்குது, அவள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே நம்ம ஹீரோயின் தான் ஓடி வர மொம்மக்காரா மொம்மக்காரா அப்படிங்கிற மாதிரி. இவளை பார்த்தோன்னா இவ எங்கே இங்கே இப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டலெல்லாம் இருந்துருக்குண்டு நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி வராளா. அப்போ கல் தடிக்கி டக்குன்னு அவன் மேலேயே அப்படி கீழே விழுந்துடா. விழுந்தோடனே இவனையே என்னாச்சு, நீ என்ன திடீர்னு இங்கே திரும்பி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன், நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனு மூச்சு வாங்கிக்கிட்டே பேசுகிறா. இவனு என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நான் சான்சா சாரை மீட் பண்ணேன், என் மனசில் உள்ள எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், அதாவது எனக்கு வந்து இப்போ என் மனசில் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இவனை என்னது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் என் மனசில் அவர் இல்லை, அவர் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை, ஏன்னா நான் இங்கேருந்து அவரை பார்க்க போகும்போதெல்லாம் நான் உன்னைய பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னோட ஞாபகங்கள் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு என் மனசில் இப்போ வந்து அவரை விட நீ தான் இருக்கா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை நான் இழக்க விரும்பலை, அதனால நான் உன்னை பற்றி எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொம்மக்காரா எனக்கு தெரியலை உன் மேலே நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கேன், இதுக்கு பேர் லவ்வா என்னென்னலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்போவுமே உன் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் எப்போதும் உன்னை மிஸ் பண்ணவே விரும்பலை, நான் நினைக்கிறேன் இதுதான் லவ் அப்படிங்கிற மாதிரி தயங்கி தயங்கி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணி அப்படியே கிஸ் கொடுக்குறான். ஆனால் இவளும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறா. அதோட மொமக்காரவன் நானும் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் உன்னை என்றைக்குமே மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, நான் மிஸ் பண்ணவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா ஆனால் நீ எனக்கு கிஸ் கொடுத்தில, அப்போது என்னது உன்னோட உதடு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஆனால் உன்னோட நோஸும் என்னோட நோஸும் இடிச்சிக்கவே இல்லை, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவனை என்னது சில்லித்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேணா செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு கிஸ் கொடுக்குறான்னா இதெல்லாம் ஒய்யாக்காவும் பார்த்துட்டா ஐயோ தேவையில்லாத நேரத்தில் நான் வந்துட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புற. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வராங்க, இப்போமெல்லாம் உமக்காராவை பார்க்காத, அவங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவள் தடுத்துக்கிட்டு இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். அந்த அங்கிளை பார்த்து எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது, உடனே எனக்கு சாப்பாடு செஞ்சுத்தா, ஏன்னா அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நிமிஷம் அந்த அங்கிளும் அப்படியே அமைதியாக என்னது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துட்டு சரி நான் உனக்காக சமைக்கிறேன், நீ கொஞ்சம் ஃப்ளோரை க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு மாப்பை கொடுத்துட்டு போனோன்னா நம்ம சாரும் அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்போ அவரும் அப்படி மனசோட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது சான்ஸ் அண்ட் லைஃப்பில் வந்து அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தான், நான் உடனே வந்துட்டு போயிட்டேன், ஆனால் அவனோட உண்மையான ஸ்டார் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சார் இங்கே வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரோட லவ் தோற்று போனதில் எனக்குமே ரொம்ப ஃபீலிங் தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, ட்ராமா இப்படி தான் முடியும்னு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும். நம்ம ஹீரோயோட லைஃப்பில் உண்மையான ஸ்டார் வந்து அந்த மொமரை தான் போல். இதோட ட்ராமா ஹாப்பியான ஒரு எண்டிங்கோட முடியுது. நம்மளும் இதோட கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.